MBA ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஷவுட் அவுட் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு சேனல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த சேனலோட நேம் DIY கிராஃப்ட் தமிழ். ஓகேங்களா? இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மினி கிச்சன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய குட்டீஸ்க்கு கிராஃப்ட் பிடிக்கும் தானே. ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கிராஃப்ட்ஸ்லாம் வந்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அவங்க சேனலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்களோட சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்கள் சேனலையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கேன்வாஸ் போர்டு வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வந்து கேன்வாஸ் போர்டு வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக விலை அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கமெண்ட்டில். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு தேவை ஏதாவது ஒரு கார்ட்போர்டு அட்டை வந்து தேவைப்படுது. நான் வந்து நம்ம கேக்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸ் தருவாங்க இல்லையா, அந்த பேஸான அட்டை வந்து எடுத்திருக்கேன். தென் இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் பேப்பர், நார்மலாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் பேப்பர் தான் வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த போர்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து கம் தான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபெவிகால், ஒயிட் க்ளூன்னு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்துட்டு தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது ப்ரெஷ்ஷோ கார்ட்போர்ட் அட்டையோ வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒயிட் கலர் பேப்பரை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணும்போது 4 சைடுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேப்பர் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சு இந்த மேலே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பின்னாடி திருப்பிட்டு நம்ம மடக்கி வந்து பின்னாடி பேஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். பின்னாடி ஃபுல்லாகவே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இதை திருப்பினதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். தென் இதுக்கு மேலே நம்ம என்ன பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வாஸ் ஷீட் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கேன்வாஸ் ஷீட் வந்துட்டு நமக்கு டெய்லர் கடையில் கிடைக்குங்க. இந்த ஷர்ட் காலர்ல எல்லாம் வந்து இந்த ஷீட் தான் வச்சு நமக்கு பேஸ்ட் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு நல்ல வலுவலுன்னு இருக்கும், அது இன்னொரு சைடு வந்துட்டு சொரசொரன்னு இருக்கும். இந்த வலுவலுன்னு சைடு வந்து இந்த பேப்பரோடு சேர்த்து ஒட்டுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சொரசொரன்னு இருக்கிறது வந்து வெளியில் தெரியிற மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் பேப்பருக்கு மேலே கம் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி ஈவனாக தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா அந்த கேன்வாஸ் ஷீட்டை வந்து நம்ம வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்மளோட கேன்வாஸ் போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு மேலே டேரெக்டாக நம்ம பெயிண்ட் பண்ணுறதை விட இதுக்கு மேலே ப்ரைமரோ இல்லைன்னா ஜெஸ்ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ணினோம் அப்படின்னா இன்னுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ஜெஸ்ஸோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன். இப்போது இந்த ஒயிட் கலர் ஜெஸ்ஸோவை நான் இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேங்க. இந்த ஜெஸ்ஸோ ப்ரைமர் வந்துட்டு உங்களுக்கு கடையில் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ரேட்டாக இருக்கும். அதை நீங்கள் வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கலாம். நாளைக்கு வீடியோவை வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த கேன்வாஸ் போர்டுக்கு மேலே நம்ம நான் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரைமரை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த ப்ரைமருக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் இந்த நார்மலாக கேன்வாஸ் போர்டுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேரெக்டாக கேன்வாஸ் போர்டுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பெயிண்ட்டு உறிஞ்சிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவ்வளோ ஃபினிஷிங் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது. அதுவே இந்த ஜெஸ்ஸோ ப்ரைமர் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். சூப்பர் லுக்காக வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு பெயிண்ட் பண்ணவே வந்துட்டு அந்த ஒரு ஒயிட் கலர் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். சூப்பர்வாக பியூர் ஒயிட்டாக வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுனால. நம்ம முகத்துக்கு எப்படி வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணுறோம் அதே மாதிரியே தான் பெயிண்டிங்க்குமே. நீங்கள் கிளாஸ் பெயிண்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் பெயிண்டிங் பண்ணும்போது இன்னுமே வந்துட்டு ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம எந்த மாதிரியான பெயிண்டிங் வேணும்னாலும் இந்த கேன்வாஸ் போர்டு மேலே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பின கிராஃப்ட் ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஹாய் ஆண்டி, நான் கனிஷ்கா. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இதோ இங்கே பாருங்கள், இதுதான் நான் செஞ்ச வாட்ச். இதை இப்படி வச்சு நம்ம இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. அக்கா, என் பேர் ஜெசிரா. நீங்கள் பண்ணியிருந்த டோர்மேட் நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போர்ட் மாம்ஸ் பியூட்டி ஆர்ட். லக்ஷ்மி பேசுகிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நெயில் பாலிஷ் செஞ்சு அனுப்பிச்சிருந்தேன். நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து நேற்று போட்டிருந்தீங்க. அதையும் வந்து செஞ்சு பார்த்துலான்னு ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சுருந்தேக்கா. இது ஃபர்ஸ்ட்டு 3 ஹேண்ட்ஸுமே அதை 3 ஃபிங்கர்ஸுமே அதான்க்கா ரேஸ் பண்ணிச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கா. தேங்க்யூ அக்கா. ஹாய் ஆண்டி, நான் அசீமா. உங்கள் வீடியோ பார்த்து நான் ஒயிட் போர்ட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஆண்டி.